புதிய திரைப்படங்கள் வெளியானவுடன் விமர்சனங்களை வெளியிடும் போக்கை முன்னணி ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நெருப்புடா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய விஷால், புதிய படங்கள் வெளியானவுடன் விமர்சனம் என்ற பெயரில் ஊடகங்களில் கூறப்படும் தகவல்களால் தயாரிப்பாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மீடியா நண்பர்கள், you are always part of the fraternity, a give and take policy. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த ரிவ்யூ ஒரு 3 நாட்கள் கழிச்சு போடுங்க. ஒரு படம் ஒரு 3 ஷோ முடியறதுக்குள்ளேயே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஜேர்னலிசம், இட்ஸ் a freedom of expression, freedom of thought, everything I completely understand. But human to human நான் கேட்கிறேன். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் விஷாலின் வேண்டுகோளில் நியாயம் இருப்பதாக கூறினார். விமர்சனம் என்ற பெயரில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று ரஜினி கேட்டுக் கொண்டார். இங்கே இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம விஷால் அவருக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க மீடியாவுக்கு. ரொம்ப அருமையான, ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல் அது கோரிக்கை. அது நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஸோ மீடியா கூட டெஃபினெட்லி அதை பற்றி சீரியஸாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது படம் எடுக்கிறது எங்களுடைய அது பொறுப்பு, நம்ம கடமை, நம்மளோட வேலை. அது நீங்கள் விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை. பட் அது விமர்சனம் செய்கிறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ். நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறது வேறு, சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது ஒரே விஷயந்தான். பட் அதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகாமல் வார்த்தைகள் அது கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நெருப்புடா திரைப்பட இசை நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சத்யராஜ், திரைப்பட விமர்சனம் நியாயமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேதாவித்தனமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பதான் நம்ம ஒரு பெரிய பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி. அதான் பாராட்டினா ஒண்ணுமே இல்லையில்ல, நல்லா இல்லைன்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு மேல எங்கேயோ இருக்குமாமா. அப்படி ஒரு நினைப்பிலேயே மட்டம் தட்டப்படுற படங்கள் நிறைய இருக்கு. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. சரியான விமர்சனத்தை பண்ணுங்க. தம்பி விஷால் சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் கழிச்சு பண்ணுங்க. அதுதான் என்னுடைய உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 3 நாட்களுக்கு பிறகே விமர்சனம் வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷாலுக்கு நடிகர் லாரன்ஸ் வேண்டுகோள் விடுத்தார். நீங்க விமர்சனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இனிமே கேட்காதீங்க விஷால் சார், ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க. விமர்சனம் என்ற பெயரில் படங்களை வெளியான தினத்தன்றே கொலை செய்துவிடக் கூடாது என்று நடிகர் விவேக் கேட்டுக் கொண்டுள்ளார்.